Good morning, student. அடுத்து பார்த்தீங்கன்னா how many terms are in the expansion of 3x minus 2y power 5? 3x minus 2y power 5. இதோட எக்ஸ்பான்ஷன்ல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படி கொடுக்குறான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா n equal to 5. அப்போ எக்ஸ்பான்ஷனா n plus 1. அப்போ என்னோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்க 6 டேர்ம்ஸ் இருக்கும் சார். பவர் 5 இருந்தா ஒரு டேர்ம் ஆட் பண்ணிக்க எவ்வளோ இருக்கும் 6 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா expand 5 minus 6 whole power 5 using binomial theorem. Binomial theorem use பண்ணி 5 minus 6 whole power 5. Suppose a plus b the whole squared, a plus b whole cube. அப்பனா நீ ஃபார்முலா சொல்லுவ. அப்ப a plus b whole power 5. அப்பனா நம்ம binomial theorem யூஸ் பண்ணனும். இது எப்படி சார் எழுதணும் a plus b னா ஸ்டார்டிங் நம்பர் x இருக்கு x உடைய பவர் 5. அடுத்து 5c1, 5c2, 5c3, 5c4, 5c5. அதுக்கு மேல எழுத முடியாது. சோ இங்க நடுவுல மைனஸ் இருந்தா பிளஸ் மைனஸ் மாத்தி எழுது. நடுவுல பிளஸ் இருந்தா எல்லாத்தையும் பிளஸ் போடுறது. சோ இங்க மைனஸ் இருக்கு. முதல்ல x பவர் 5 போடுறேன். அடுத்து பாரு x பவர் 4 ஆ மாறும், x பவர் 3 ஆ மாறும், x பவர் 2 ஆ மாறும், x ஆ மாறும், x பவர் 0 எனிதிங் பவர் 0 னா 1. சோ ஒவ்வொரு டேர்ம் இங்க பவர் 5 ஆ இருக்கு, இங்க 4 போட்டுருக்கேன். ஒவ்வொரு நம்பர் குறைய y ஓட டேர்ம் இங்க 5. அடுத்து இங்க x கியூப் ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கேன். அப்ப 5 ஸ்கொயர்ட். இங்க x ஸ்கொயர்ட் மூணு நம்பர் கொடுத்திருக்கேன் 5 கியூப். இங்க x அப்ப நாலு நம்பர் கொடுத்திருக்கேன் 5 பவர் 4. அப்ப இங்க எல்லா நம்பரும் குறைச்சா 5 பவர் 5 னு வரும் சார். நல்லா கவுண்ட் பண்ணா தெரியும். இந்த x உடைய பவர் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பதிலா ஒவ்வொரு பவர் குறைய 5 இந்த பக்கம் உள்ள நம்பர் ஆட் பண்ணிட்டே போகும். இங்க எழுதுறப்ப முதல்ல உள்ளது பவர் 5, 5c1, 5c2, 5c3, 5c4, 5c5. அதுக்கு அப்புறம் இந்த x உடைய பவர் குறைச்சிட்டே எழுது. ஒவ்வொரு நம்பர் குறைய எவ்வளவு குறைக்கிறோமோ அது பக்கத்துல 5 சேர்த்து வரணும். சேர்த்துட்டு மொதல்ல என்ன தெரியும் 5c1 னா 5a, 5c2 னா என்ன வரும் டிவைட் பண்ணிப்போம் 5 into 4 அடுத்து 2 into 1 வரும். இத கேன்சல் பண்ணா 2 times 5 2 are 10. இங்க 25 வரும் ஆனா 215 வரும். சோ இந்த மாதிரி முன்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் கால்குலேட்டர்ல போடலாம். ஷிஃப்ட் அமுத்தி மல்டிப்ளை அமுத்தினா பெர்முடேஷன், ஷிஃப்ட் அமுத்தி டிவைட் அமுத்தினா காம்பினேஷன் வரும். சோ இந்த கால்குலேஷன் போடுறேன். அப்ப x power 5 25 x power 4 250 x cube 1250 x squared 3125 x 15625 வரும் சார். சோ இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இதே கான்செப்ட் தான் எக்ஸ்பாண்ட் னு சொல்லிட்டான். இங்க நல்லா கவனிச்சு பாரு. ப்ரீவியஸ் போட்ட கணக்கு இது ஒரே மாதிரி தான் வரும். முதல்ல என்ன பண்றோம் 5x இருக்கு. அப்ப 5x பவர் 4. பவர் 4 இருந்தா 4c1, 4c2, 4c3, 4c4. போன கணக்குல 5 இருந்துச்சு. 5c1, 5c2, 5c3, 5c4 எழுதுறேன். இங்க பவர் 4 இருக்குனா 4c1, 4c2, 4c3, 4c4. போட்டு ஃபர்ஸ்ட் உள்ளது x பவர் 5x பவர் 4 எழுதுறேன். அடுத்து என்ன எழுதிருக்கேன் பாரு 5x பவர் 3, அடுத்து 5x பவர் 2, 5x பவர் 1, அடுத்து 5x பவர் 0 எனிதிங் பவர் 0 னா 1. ஒவ்வொரு நம்பர் குறைய பக்கத்துல உள்ள y ஆட் பண்ணிட்டே வராங்க. இங்க ஒரு நம்பர் குறைச்சிருக்கேன் y, இங்க ரெண்டு நம்பர் குறைச்சிருக்கேன் y ஸ்கொயர், மூணு நம்பர் குறைச்சிருக்கேன் y கியூப், இங்க y பவர் 4. நல்லா தெரிஞ்சுக்க நடுவுல மைனஸ் இருந்தா பிளஸ் மைனஸ் மாத்தி எழுதிவா. எழுதிட்டு இது 5 பவர் 4 னா 5 into 5 into 5 ன்னு ஒரு நாலு தடவை 5. அப்ப 625 x பவர் 4. 4c1 னா 4 வரும். 5 கியூப் னா 125 x கியூப் into y. 5c2 னா இந்த மாதிரி இத கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். சரியா? அப்ப 6 into 25 x square y square. இங்க பாரு 3 க்கு 3 கேன்சல், 2 க்கு 2 கேன்சல். 5 4 20x y cube. அடுத்து y power 4 வரும். அதான் கடைசியா மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன் சார். 625 x power 4 500 x cube into y 150 x squared y squared minus 20x y cube y power 4 வரும். இதுக்குள்ள பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ண சொல்றோம். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னா பவர்ல உள்ள நம்பரோட ஒன்னு ஆட் பண்ணிக்க. இது யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா படி நமக்கு நம்ம லோயர் கிளாஸ்ல a plus b whole square a plus b whole cube மட்டும் தான் படிப்போம். இங்க பவர் எவ்வளவு வந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பைனாமியல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் சார். இதான் இதுக்குள்ள ஆன்சர். Thank you.